லால்குடி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸுடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். லால்குடி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. பல தகவலை கேட்டு பெறலாம். மேடம் வணக்கம். இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நான் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் 3 எம்எல்ஏ வேலை செஞ்சுருக்கேன் தலைவருக்காக. 2 எம்பி எலெக்ஷனில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப பின்தங்கிய தொகுதியாக தான் இருக்குது. இப்போ 20 வருஷமாக சவுந்தரபாண்டியன் அண்ணன் இருந்தாங்க. ஆனால் எதுவுமே அவங்க அவளுக்காக செய்யலை போல். நான் போனோடனே எல்லாருமே ஒரு ஏக்கத்தோடவே ஓடியாந்து என்னை கையை கொடுத்து, கண்டிப்பாக நீ பாதாள சாக்கடையெல்லாம் பாருங்கம்மா, எங்களுக்கு வாசலுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்குது, அந்த பாதாள சாக்கடை இல்லை, அதேமாதிரி பாத்ரூம் வசதி இல்லை, அந்த மாதிரி பெண்களை கேட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி நெல் நெல் முளைச்சி போயிடுச்சு. நான் விவசாய குடும்பத்திலேருந்து வந்த பெண்ணு தான். இருந்தாலும் அதனுடைய அருமை தெரியும். எவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு அந்த நெல்லை விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு அந்த குடோன் அந்த வேர்ஹவுஸ் இல்லாததுனால அது முளைச்சதுனால அதை எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க. அது நம்மளுக்கு விவசாயத்தை பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கணும், கட்டி கொடுக்கல. எங்களுடைய அரசு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அரசிடம் சொல்லி, கழகத்து நம்ம பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அவரிடம் சொல்லி கண்டிப்பாக நெல் வேர்ஹவுஸ் நாங்கள் கட்டி கொடுப்போம். அதே போல் பெண்கள் கேட்டதெல்லாம் நான் சொந்த செலவுலையே எங்கள் மார்டின் குரூப் கம்பெனி ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். நாங்கள் அது மூலமாக சிஎஸ்ஆர் ஃபண்டில் பாத்ரூம் வசதி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், பாதாள சாக்கடை செஞ்சு கொடுக்கலாம். மற்ற அவங்க ரோடு போகிறது, பாலம் கட்டுறதெல்லாம் கேட்டிருக்கா. நம்ம அரசு இடம் கண்டிப்பாக கேட்டு செய்து கொடுப்போம். புண்ணிய பூமியில தான் இதே ஐயா பெரியார் வந்துட்டு போயிருக்கிறாங்க, காமராஜர் ஐயா வந்துட்டு போயிருக்காங்க, எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க, அம்மா இரும்பு பெண்மணி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா வந்திருக்காங்க. அதனால இது எனக்கு எம்எல்ஏ பதவிக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனுக்கு இறைவன் தான் அவர் வழியில எனக்கு இங்க வழி நடத்தி இருக்கு, இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. இன்னொரு கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, வெற்றி பெற்றா இவங்க லாட்டரியை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு முயற்சி பண்றாங்க. அது வருது, பிசினஸ் வரும் வராது, போகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும். அதை பத்தி நாங்க சொல்ல வரல. நம்ம மக்களுக்கு சேவை என்ன செய்ய வர்றோம், என்ன செஞ்சிருக்கிறோம், அதை சொன்னாலே போதுங்க மக்களுக்கு. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்குது. ஸ்டார் வேட்பாளர்னு சொல்றாங்க, போற இடமெல்லாம் பிரகாசமா இருக்குது. அந்த லால்குடி தொகுதியை நான் நம்பர் 1 தொகுதியாகவும் ஆக்கி காமிப்பேன். அது பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, தோல்வி பயம். நாங்க எடப்பாடி ஆட்சி தான் அமையும் கண்டிப்பாக.